பிள்ளைக்கு போன் கொடுக்காம அத்தியாவசிய தேவைக்கு போன் கொடுத்துதான் ஆகணும். ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா 15 வயசுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு 25 நிமிஷத்துக்கு அதிகமாக நீங்க போன கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையுடைய ஞாபக சக்தியில குறைபாடுகள் ஏற்படும். அந்த பிள்ளையுடைய அட்டென்ஷன் இல்லாம போகும். அந்த பிள்ளையுடைய கன்சன்ட்ரேஷன் இல்லாம போகும். அந்த குழந்தையுடைய எஜுகேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சு போகும். அந்த குழந்தை நீ சொல்றதை கேட்கறதுல தூரமாகும். அந்த குழந்தையுடைய பொறுமையுடைய அளவு குறைந்து போகும். அந்த குழந்தை சைக்காலஜிக்கலி வீக் ஆகும். அந்த குழந்தை அடிக்டட் ஆகும். அந்த குழந்தை மோசமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளும். இது நாங்க சொல்லல, சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிற விஷயங்கள் இதெல்லாம். ரைட்? சில நேரம் போன் அத்தியாவசியமான ஒரு வேலை. நான் சும்மா கேட்கிறேன், ஒரு பிள்ளை ஏழவல் படிக்குது, ஓலவல் படிக்குது, நோட்ஸ் எல்லாம் வருது, ஏன் வீட்டுல டெஸ்க்டாப் ஒன்று வாங்கி வைக்கலாம் தானே? பெரிய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் நடுஹோல்ல வைங்க, எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்கும். தூக்கி கொண்டு ரூமுக்குள்ள வைத்து மூட இயலாது. ஏன் போன் வாங்கி கொடுக்கணும்? உள்ள கம்ப்யூட்டர்ல தான் படிக்குது, வாட்ஸ்அப்ல தான் நோட்ஸ் வருது வச்சுக்கோங்க. ஏன் கையில போன் வாங்கி கொடுக்கணும்? வாட்ஸ்அப்ப டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி கொடுங்களேன், ஹோல்ல வச்சுக்குள்ள யூஸ் பண்ணட்டுமே, பிரச்சனை வராது. நான் சொல்றது விளங்குதா? கிளியரா? போன் பாவினை குழந்தைகளுடைய ஒழுக்க வீழ்ச்சியில ஒரு பெரிய பங்களிப்பு செலுத்துறது என்றதை நீங்க மறந்து விடக்கூடாது. எங்களுக்கு போனை பத்தி தெரியாது, அதனால நாங்க ஈஸியா வாங்கி கொடுக்கிறோம். அதனால வர பாதிப்புகள் நீங்க கற்பனையில கூட நினைச்சு பார்க்கலாம். ஏன்னா நாங்க ஒவ்வொரு நாளும் போனுக்கும் கேமுக்கும் மோசமான வலைத்தளங்களுக்கும் எடிக்ட் ஆகி ரைட் அங்கோட ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போறாங்கள பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஞாபகம். சரி, இது ஒரு அவேர்னஸ் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு விழிப்புணர்வாக சொல்லுகிறேன். போன் அவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்துது.